வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் ரேஷன் கடையில் அரிசி போடுறதுல மத்திய அரசு ஒரு அதிரடியான மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க. இது வரைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அதாவது ஏஏஒய் கார்டுகளுக்கு 35 கிலோ அரிசி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இனிமேல் அப்படி கிடைக்காது. அது என்ன மாற்றம், இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பாதிப்பு வரப்போகுது முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 5 வகையான ரேஷன் கார்டில் இருக்குது. அதில் வறுமை கோட்டுக்குள் கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்கப்படுறது தான் இந்த ஏஏஒய் கார்டு. இதில் இது வரைக்கும் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் மாதம் 35 கிலோ அரிசி தந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மத்திய அரசுக்கு ஒரு புதிய பரிந்துரை போயிருக்கு. அதன்படி இனிமேல் கார்டுக்கு 35 கிலோ அரிசி கிடையாது. ஒரு நபருக்கு மாதம் 7 கிலோ அரிசி தான் தருவாங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 14 கிலோ அரிசி தான் கிடைக்கும். 3 பேர் இருந்தால் 21 கிலோ கிடைக்கும். குடும்பத்தில் 5 பேர் அல்லது அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் முழுசாக 35 கிலோ அரிசி கிடைக்கும். தேசிய உணவு பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 கீழ் இந்த மாற்றத்தை கொண்டு வர பொதுமக்கள்கிட்ட ஜூலை 13 வரைக்கும் கருத்து கேட்கப்பட்டு வருது. இந்த அறிவிப்புக்கு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு. ஏற்கனவே ஏழையாக இருக்கிற எங்களுக்கு இந்த அரிசி அளவு குறைஞ்சா நாங்கள் எப்படி குடும்பம் நடத்த முடியும், பழையபடி 35 கிலோ கொடுங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. ஆனால் ஒருவேளை மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நம்ம தமிழக அரசு இதற்கான மானியத்தை ஏற்றுக்கிட்டு பழையபடியே 35 கிலோ அரிசியை தொடர்ந்து கொடுக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த புதிய திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நபருக்கு 7 கிலோங்கிறது மாற்றுறது சரியா தப்பா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.